வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி குழம்புங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு சேர்த்திருக்கிறோம். பட்டை, சோம்பு, கசகசா சேர்த்து நல்லா வதக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட்டுக்கல்லில் மிளகு அரைச்சி, அதாவது மசாலா அரைச்சி செஞ்சேங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை மிக்சியில் அரைச்சி செய்யலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் பாதி உப்பு சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் குழம்பு வைக்கும்போது மறுபடியும் பாதி உப்பு சேர்த்துக்குவேன். இது எதுக்காக சேர்த்துனா வெங்காயம், தக்காளி சீக்கிரம் வதங்கி வரக்காக சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாங்க. கசகசா கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். பட்டை, சோம்பு சேர்த்திருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டோம். கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நான் எப்போவுமே நாட்டுக்கோழி குழம்புக்கு நிறையா சேர்த்த மாட்டேன். இப்போ கறி மசாலா தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கறி மசாலா தூள் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் எடுத்துருக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனில் எடுப்புங்க. இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கணும். நல்லா பெரட்டி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் கொண்டு போய் ஆட்டிட்டு வந்துடலாம். மசாலா ஆட்டுக்கல்ல அரைச்சுங்க. செம்ம சூப்பராக இருந்தது. கரண்ட் இல்லாதனால ஆட்டுக்கல்ல அரைச்சுங்க. யார் இந்த ஆட்டுறா செக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் பையன் தாங்க ஆட்டி கொடுத்தான். ஏன்னா எனக்கு வந்து அரைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் முடியாதுங்க. கை வலி இருக்குது, கால் வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது மொத்தத்தில். அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் பையன் தான் இந்த மசாலா அரைச்சி கொடுத்தான். இப்போ வந்து அதை கொண்டு வந்து ஊற்றிக்கிட்டோம். தண்ணி தேவையான அளவுக்கு வச்சு உப்பு சேர்த்திட்டு ஊற்றிக்கலாங்க. இது கோழி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அந்த அளவுக்கு தான் இருக்குங்க கறி. நாட்டுக்கோழிங்க இது. இப்போ வந்து விசில் விட்டுக்கலாம். விசில் வந்து 8 விசில் விடணுங்க. அப்போ தான் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த குழம்பு அட்டகாசமாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சுவை 6 சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ.